Hello everyone, welcome to Shiksha class. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அதோடைய தேதியை ரொம்ப அதிகாரப்பூர்வமா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, கடந்த சில நாட்களாகவே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றிய செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதன் தொடர்ச்சியா இன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்க்குரிய எக்ஸாம் தேதியை தெளிவா அபிஷியலா இந்த பத்திரிகை செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஆணை வந்திருந்தது. 2026ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், அப்புறம் ஜூலை மாதம், டிசம்பர் மாதம் ஆகிய 3 மாதங்களிலும் சிறப்பு டெட் தேர்வு நீங்க நடத்தி தரணும்னு சொல்லி டிஆர்பி போர்டுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு ஆணை அறிவிச்சிருந்தாங்க, ஆணையிட்டு இருந்தாங்க. அந்த ஆணைக்கு இணங்க ஜனவரி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல சிறப்பு டெட் தேர்வு நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெட் தேர்வு ஜனவரி மாதம் என்ன தேதிகள்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தாள் 1 சிறப்பு டெட் தேர்வு தாள் 1 நடக்குது. அதே மாதிரி 25ஆம் தேதி தாள் 2 நடத்துவதற்காகவும் இவங்க பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த சிறப்பு டெட் தேர்வை பற்றி முழு விவரங்களும் நவம்பர் மாதம் கடைசி வாரம், இறுதி வாரத்துல உங்களுக்கு நாங்க தெளிவா இன்னொரு நோட்டிபிகேஷன்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் யாரெல்லாம் இந்த சிறப்பு டெட் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும்னா, நவம்பர் மாதம் நோட்டிபிகேஷன்ல அவங்க தெளிவுபடுத்துவாங்க என்ன சிலபஸ் படிக்கணும், என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ இப்போதைக்கு நீங்க ஜென்ரலா ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணுங்க. ஸ்கூல் புக்ஸ் நீங்க ஏற்கனவே பல முறை வாசித்து கடந்து வந்த புத்தகங்கள் தான். அது இப்போ நீங்க இங்கிலீஷ் நடத்துறீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க தரவா இருப்பீங்க. நீங்க சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ ரீட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போ அது சார்ந்து கணக்கு புத்தகங்கள், சயின்ஸ், இவிஎஸ் புத்தகங்கள் இதுல இருக்கிறதெல்லாம் வாசித்து கொடுக்க நீங்க ஆரம்பிச்சுடுங்க. இப்பல இருந்து உங்களோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நவம்பர் மாதம் அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்றாங்க, என்ன நமக்குரிய அதுல தகவல் நோட்டிபிகேஷன்ல என்ன தகவல் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா கிளியர் பண்றோம், ஸோ இந்த மாதிரியான அனைத்து தகவலும் நவம்பர் மாதம் அறிக்கை, நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலதான் நமக்கு தெளிவா தெரியும். இப்பல இருந்து உங்களோட வாசிப்பு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே உங்க சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்னு தெரியும். என்கிட்ட நம்ம மதுரையில புத்தக கண்காட்சியில போட்டிருக்கும் போது கூட அத்தனை ஆசிரியர்கள் பேசினீங்க. நீங்க பேசும்போது எல்லாரும் பொதுவா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட சப்ஜெக்ட்ல நான் ஸ்ட்ராங், எத்தனை எக்ஸாம் வச்சாலும் எழுதுவேன். எனக்கு வேற ஒரு துறை சப்ஜெக்ட் கேட்கும்போது அதற்கு நான் தயாராக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது உண்மைதான். அது ரொம்ப யதார்த்தமான உண்மை, அது நம்ம மறுக்க முடியாது. அப்போ நீங்க அதற்குரிய வாசித்தல் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. அடுத்தது கண்டிப்பா உளவியல் சார்ந்த கேள்விகள் எதிர்பார்க்கிறோம். ஸோ அதுவுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நாங்க உளவியல் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து தமிழக அரசாங்கமும் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்ததும் நமக்கு தெரியும். ஸோ இதை தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இருந்துதான் இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் கடைசி வாரத்துல உங்களுக்கு தெளிவான அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பேப்பர் 1, 25ஆம் தேதி பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க இப்பல இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சைக்காலஜி படிக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் நீங்க தேர்வு செஞ்சு இந்த புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, பிஜிடிஆர்பிலையுமே நம்ம புத்தகத்துல இருந்து நேரடியா நிறைய கேள்விகள் வந்திருந்தது. டெட்டுக்குமே சைக்காலஜியை நீங்க முழுமையா பேப்பர் 1 படிக்கணும், பேப்பர் 2 படிக்கணும், எது படிக்கிறதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆங்கில மொழியில வேணும்னாலும் தமிழ் மொழியில வேணும்னாலும் இந்த ஒரு புத்தகத்திலேயே அனைத்துமே கவர் ஆயிடுது. அப்போ இதை நீங்க படிக்க ஆரம்பிச்சுடுங்க. இந்த ஒரே புத்தகத்துல உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் எம்சிக்யூவும் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட எம்சிக்யூ கொஸ்டின் ஆன்சரும் பிராக்டிஸ்க்கு இருக்கு. ஸோ இதுலேயே நீங்க படிச்சுக்கலாம், இதுலேயே டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இது ஆங்கிலம் தமிழ் 2 மொழிகள்லையுமே இருக்கு. பேப்பர் 1 and 2 ரெண்டுக்குமே இருக்கு. நிறைய பேர் நாங்கள் புக் ஃபேர்லேயே இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் இது அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணி இதை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த புக் வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு நம்மள்ட்ட அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இலகுவா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்திட்டங்களையும் படிச்சு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கறது, சைக்காலஜிக்கு கூடுதல் கவனம் கொடுத்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கறது, வகுப்பறையில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, இது தொடர்பான வகுப்பு கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய டெட் எக்ஸாமுக்குமே பேப்பர் 1, பேப்பர் 2 சயின்ஸ், பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் எல்லா கிளாஸஸ்மே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இந்த எல்லா கோர்சஸ்க்குமே ஃபீஸ் 5,000 தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பரை நீங்க மறக்காம டயல் பண்ணி இல்ல கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. டிஎன் டெட்டுக்கு டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரிஸுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போறீங்கன்னா மனதளவில் சோர்ந்து போறீங்க. ஸோ மனதளவில் சோர்வு அடையாதீங்க. நம்ம எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? ஸோ இது ரொம்ப எளிமைதான். நீங்கள் உங்கள் மனதளவில் தைரியத்தை உருவாக்கிக்கோங்க. அதில் நீங்கள் வென்று வந்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்லேயும் உங்களால் ஈஸியாக வென்று வர முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய தேதின்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தேர்வுக்கு தயாராக வேண்டியது தான். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் பாதி அளவாவது அதர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும். கூடுதலாக சைக்காலஜியில் ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் மித்த சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணினாலும் எக்ஸாம் ரிசல்ட் கட் ஆஃப் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ சைக்காலஜிக்கு நான் சொன்ன மாதிரி அந்த புக் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்டடி பிளான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் யூடியூப்பில் வீடியோவாக கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.